சென்னை நகரின் ஓரத்தில் ஒரு பழைய வீடு. வெளிப்புறத்தில் இருந்தாலும் பழையதாகவே தோன்றும். ஆனால் அதன் உள்ளே நிறைய பரிபவங்கள் பதிந்திருந்தன. அந்த வீட்டின் கதவு எப்போதும் திறந்தே இருக்கும். அங்கு அப்பா அம்மாவின் பாசமும் அன்பும் அடைத்தளிக்கிறது. சத்தியம் அம்மாவுக்கு மிகவும் பிடித்த மகன். பள்ளியில் முதல் மதிப்பெண்கள் வாங்கியதிலிருந்தே வேலை வாங்கியது வரை அவனது ஒவ்வொரு சாதனையையும் அம்மா கோவிலுக்கு வைத்து வழிபட்டாள். ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுத்து குடும்பத்துக்கு எதிராக நடந்து கொண்டபோது அந்த பாசமே கோபமாக மாறியது. அம்மா, நான் கீர்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றான் சத்தியம். அம்மாவின் முகம் மங்கியது. அவளோட குடும்பம் நம்முடையது மாதிரி இல்ல. நம்ம கோட்பாடுகளோட பொருந்தல. அம்மா, அன்புக்கு எந்த கோட்பாடுகளும் இல்லை. அவ என் வாழ்க்கை. அவளுடன் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். அப்பா மட்டும் அமைதியாக இருந்தார். ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஆனால் அன்னிக்கு வீட்டில் ஏற்பட்ட அமைதி புயலுக்கு முன்னே இருக்கும் வெறுமையாக இருந்தது. வழக்கம்போல மழை நாள்களில் அம்மா பஜ்ஜி போட்டு சாப்பிடக் கூப்பிடுவாள். ஆனால் இப்போது அவளது கையில் அதே பஜ்ஜி இருந்தாலும் உள்ளத்துக்குள் மட்டும் ஏதோ குறைவாக உணர்ந்தாள். சத்தியம் வீட்டை விட்டு சென்ற பிறகு அந்த வீடு வெறுமையாகிவிட்டது. ஆனால் நேரம் மனிதர்களை மாற்றிவிடும். கீர்த்தி தன் அன்பால், பொறுமையால் குடும்பத்தை திரும்பப் பெற முயன்றாள். குழந்தை பிறந்தபோது சத்தியம் தன் மகளின் புகைப்படத்தை அனுப்பி வைத்தான். அந்தப் பசுமையான முகத்தை பார்த்தவுடன் அம்மாவின் கண்களில் நீர்த்துளிகள் துடித்தன. ஒருநாள் வீட்டு வாசலில் அடிக்கடி வரும் ஆட்டோவின் ஓசை கேட்டது. அம்மா கதவை திறந்தபோது சந்தோஷத்தில் கண்கள் பரவசமானது. அம்மா! சத்தியம் மெதுவாக அவளது கைகளைப் பிடித்தான். அம்மா ஒன்றும் பேசவில்லை. ஆனால் அவளது கைகள் மகனை விடாமல் பற்றிக் கொண்டன. அப்பா, நம்ம மனசு நெருங்குதுன்னா குடும்பம் வெறும் வீடா மாறிடும். அதான் உண்மை என்று மெதுவாக சொன்னார். அந்த நொடியில் வருடங்களாக இருந்த பிரிவு ஒரு கணத்தில் கரைந்தது.